இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் 8 பேர். உலகத்தையே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும். ஆகும் பொழுது வெறும் மொட்டை ஊசி கூட நம்மளோட வராது. நவகோடி செட்டியார்னு பேர். 9 கோடி சொத்து அவருக்கு இருக்கு. 1000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள 9 கோடி சொத்தையும் எங்கு பார்த்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காக நம்ம எல்லாம் நெகட்டிவ் வந்த பிறகு நாம் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. ஃபால் ஆஃப் பெர்லின், ஃபால் ஆஃப் ரோம்ங்கிற மாதிரி அழிவை பார்த்து விட்டு அவர்கள் மரணம் அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். வேர்ல்டு மேப்பை தரையில விரிச்சு அதன் மேல நடந்தார் ஜூலியஸ் சீசர். இந்த லாக்டவுன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு பொருளாதாரம் சீரழிந்திருக்கும், மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை ஓபன் பண்ணவுடனே தெரியும். லாக்டவுன் ஓபன் பண்ணவுடனே இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமி உலகம் பூராமே மனிதர்களை புரட்டி போட்டு விட்டது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய பண முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள், பணச்சூதாட்ட சூரர்கள், தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பணக்காரர்கள் போன்றவர்களையெல்லாம் ஆட்டி படைத்து விட்டது. எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டத்தில் வந்திருப்பாங்க. அதே மாதிரி கஷ்டப்படுகின்ற மக்கள் இந்த 60 நாளில் மிக 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 கஷ்டப்பட்டிருப்பார்கள். பல நாட்கள் பட்டினியாய் கிடந்திருப்பார்கள். இதெல்லாம் வெளியே தெரியாத உண்மைகள். விவேகானந்தர் சொன்னார், 3 மாதம் ஒரு இடத்துல முடங்கி கிடந்தால் அவன் பாசி படிந்த பாறையாகி விடுவான் என்று சொல்லுவார். பாசி படிந்த பாறையாகி விடுவான் என்பார். ஒரு மனிதன் பரதேசியாக இருக்க வேண்டும் என்பார். ஊரெல்லாம் சுத்த வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தினமும் உழைக்க வேண்டும். பறவையிலிருந்து மிருகத்திலிருந்து எல்லாமே உழைக்க தான் செய்கிறது. எதுவும் உழைக்காமல் அடுத்தவன் உழைப்பில் சாப்பிடாது. சில பேர்கள் திருடி திங்கிற சில கும்பல்கள் இருக்கும். அதாவது கழுதப்புலி, ஹைனாஸ், இதெல்லாம் சிறுத்தை புலிகள் கஷ்டப்பட்டு வேட்டையாடி தேடுகின்ற அந்த உணவை இது பக்கத்தில் ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்ட ரவுடித்தனம் மாதிரி இவைகளெல்லாம் அதை போய் மிரட்டி சிறுத்தையை அதன் மூலம் வாங்கி கொண்டு திங்கும். இன்னும் நரிகள்லாம் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடை, சிங்கம் புலியெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடை மிச்சத்தை இதுகள் சாப்பிடும். அதுபோல் தான் காக்கை, கழுகெல்லாம் மிருகங்கள் சாப்பிட்ட சாப்பாடை மிச்ச சாப்பாடை சாப்பிடும். இது எதற்கென்றால் இதுதான் மனிதனுக்கு ஒரு உதாரணம். ஒரு மனிதனை அண்டி பிழைக்க வேண்டிய வாழ்க்கையும் சுரண்டி பிழைக்க வேண்டிய வாழ்க்கையுமாக இந்த உலகம் அமைந்து விட்டது. இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் 8 பேர் அமெரிக்காவிலே இருந்தார்கள். 1923ஆம் ஆண்டு அவர்கள் என்ன ஒரு திட்டம் தீட்டினார்கள் என்றால், இந்த 8 பணக்காரர்களும் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 25 வருஷத்தில் அமெரிக்காவையே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும், உலகத்தையே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி, அது எங்கே தீட்டினார்கள் என்றால் அமெரிக்காவில் சிகாகோ என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய எட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல். அதில் போய் இவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம 25 வருஷம் கழித்து அமெரிக்காவில் அப்படி கொண்டு வந்து திட்டம் தீட்டுறது. இவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரியவில்லை, நம்முடைய நாட்டில் 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பட்டினத்தார் 9 கோடி சொத்து அவருக்கு இருக்குது. நவகோடி செட்டியார்னு பேர். இன்றைக்குள்ள 9 கோடி, 1000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள 9 கோடி சொத்தையும் தூக்கி போட்டுவிட்டு காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு என்று ஒரு பழமொழியை சொன்னார். சாகும் பொழுது இந்த காதில்லாத ஊசி கூட, வெறும் மொட்டை ஊசி கூட நம்மளோட வராது என்று சொன்னார். அதே மாதிரி தான் புத்தரும் சொன்னார். ஆனால் இந்த சொத்துக்களை சேர்ப்பது அரசியல்வாதிகளும் சரி, ஸ்போர்ட்ஸ்மேனும் சரி, சாதாரண மனிதன் இணைந்த எல்லோருக்குமே அளவு கடந்த சொத்துக்களை சேர்ப்பதும் புகழ் பெறுவதும் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசை, அதாவது ஹிட்லர், ஸ்டாலின் போன்ற ஆட்களில் இருந்து, அதான் பவர் மெக்லமேனியா என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த பணத்தின் மீது ஆசை, பதவி மீது ஆசை, இப்படியெல்லாம் ஆசைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்று மட்டும் தெரியாமல் போய்விடுகிறது. என்ன என்றால், நமக்கு ஒரு காலகட்டத்திற்கு மேல் நம்முடைய வயதாகுமே, நமக்கு இதை அனுபவிக்க முடியாது. இந்த சொத்துக்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு அவர்களும் இதை ஒழுங்காக அனுபவிக்க மாட்டார்களே. நாம் சேர்த்து வைத்த சொத்தை நம் கண் முன்னாலேயே நம்முடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அழிக்கின்றதை பார்த்துவிட்டு இறந்த
நிறைய பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கண் முன்னாலேயே ஃபால் ஆஃப் பெர்லின், ஃபால் ஆஃப் ரோம்ங்கிற மாதிரி அழிவை பார்த்து விட்டு அவர்கள் மரணம் அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் கோமாவில் போய் மரணம் அடைந்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கார்ல் மார்க்ஸ் தியரியில், இந்த சர்ப்ளஸ் தியரி, ஒரு மூலதனம் எப்படி அக்யூமுலேட் ஆகிறது, அந்த மூலதனம் 10 வருடத்துக்கு ஒரு தடவை, 20 வருடத்துக்கு ஒரு தடவை, 30 வருடத்துக்கு ஒரு தடவை எப்படி பணவீக்கம், பண முடக்கம் போன்றவைகளை ஏற்படுத்தும், பொருளாதார சீரழிவுகளை எப்படி கொண்டு வரும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் எல்லாம் சொத்து சேர்க்க ஆசைப்பட்டு அந்த 8 பேர்களும் என்னென்ன மாதிரி வியாபாரம் பண்ணினார்கள், அவர்கள் சமுதாயத்தில் அமெரிக்காவில் எவ்வளவு உச்சத்தில், அந்த புகழின் உச்சத்தில், அதிகார உச்சத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் அழிவை சந்தித்தார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நல்லதே பேசணும் என்று. காலையில் நம்ம பேப்பரை பார்த்தால், வாட்ஸ்அப்பை பார்த்தால், அதே சமயத்தில் டிவியை பார்த்தால், எங்கு பார்த்தாலும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காக நாம் எல்லாம் நெகட்டிவ் வந்த பிறகு நாம் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. எனவே இந்த 8 பேருடைய பாடம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். இந்த கொரோனா சமயத்தில் இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது நிச்சயமே மிக மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னால் இந்த கொரோனா வரும் பொழுது, இந்த லாக்டவுன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு பொருளாதாரம் சீரழிந்திருக்கும், மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை இந்த இடத்துல நமக்கு தெரியும். இன்னும் இப்போ ஓப்பன் பண்ணவுடனே தெரியும், லாக்டவுன் ஓப்பன் பண்ணவுடனே. ஏனென்றால் ஒரு நாள் லாரி ஸ்ட்ரைக் என்று சொன்னவுடனே அவ்வளவு கோடி நஷ்டங்கள் என்று பேப்பரில் வந்தது. இன்றைக்கு 60 நாள் 65 நாள் வந்தால் என்ன ஆவது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதைவிட 1923 1948 வரை 25 வருஷம் சொன்னாங்கள்ல, அந்த 48 அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலில் நம்ம பார்க்க போது ஆத்தர் கட்டீன் அப்படிங்கிறவர். அவர் கோதுமையினுடைய விலையை கட்டுப்படுத்தி பங்கு சந்தைகளின் விலையும் நிர்ணயிப்பவர். அவர் கோதுமையினுடைய விலையும் கட்டுப்படுத்துறது, பங்கு சந்தைகளின் விலையையும் நிர்ணயிப்பவர். அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அவர் நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். 2ஆம் அவர் ஆல்பர்ட் ஃபால், அமெரிக்காவின் உள்துறை அமைச்சர். 3ஆம் அவர் லியான் ஃப்ராசர். அவர் உலக பேங்குகளின், சர்வதேச பேங்குகளின் பங்கீட்டாளர்களை முறைப்படுத்துவது, செட்டில் செய்வது, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அவர் வகித்திருந்தார். 4ஆம் அவர் ஹாவர்ட் ஹாப்சன் என்பவர். இவர் மிகப்பெரிய கேஸ் கம்பெனியினுடைய அதிகாரி, அதாவது பிரசிடென்ட், மிகப்பெரிய கேஸ் கம்பெனி அமெரிக்காவில், அந்த பதவியை வகித்தவர் அவர். 5ஆம் அவர் இவார் குரூஜர். இவர் பெரிய இன்ஜினியர், பெரிய ஃபைனான்சியர், அதே சமயத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர். இது போன்ற மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்கிறார். 6ஆம் அவர் ஜெஸ்ஸி லிவர்மோர். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வால் ஸ்ட்ரீட் என்ற இடம் பங்கு சந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுற இடம். மிகப்பெரிய ஸ்டாக் புரோக்கராக இருந்தவர் தான் ஜெஸ்ஸி லிவர்மோர் என்பவர். 7வது வருபவர் சார்ல்ஸ் சவான் என்பவர். அவர் மிகப்பெரிய ஸ்டீல் கம்பெனியினுடைய பிரசிடென்ட். 8வதாக வருபவர் ரிச்சர்ட் ஒயிட்னி, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பிரசிடென்ட். முதல் ஆள் ஆத்தர் கட்டீன். இவர் தான் இந்த கோதுமை விலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன ஆனார்னா, இதற்கப்புறம் இவர்கள் 48 1948, அதாவது 23 எல்லாரும் கூடி பேசினாங்கல்ல சிக்காகோ ஹோட்டலில். அதுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து இவங்கெல்லாம் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திட்டம் 1948. ஆனால் என்னாச்சு என்று சொன்னால், நம்ம ஆதர் கட்டீன் என்பவர் இந்த கோதுமை விலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, அவர் என்னானார்னா, கடன்களெல்லாம் நிறையா வாங்கி, பேங்க் லோன்லாம் வாங்கி எல்லாம் வியாபாரம்லாம் பண்ணியிருப்பார்ல, அவர் கடன்களெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாமல் திவாலாகி இன்சால்வென்சி, அதாவது மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் வெளிநாட்டிலே இறந்து போயிட்டார். சொந்த நாட்டிலே இறக்கலை. சொந்த நாட்டில் இறக்க வேண்டும் ஒரு மனிதன், சொந்த வீட்டிலே இறக்க வேண்டும் மனிதன், அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவன் அவன். ஆஸ்பத்திரியில் இறப்பதோ வெளிநாட்டில் இறப்பதோ அவ்வளவு நல்லதல்ல, உகந்ததல்ல. இந்த ஆள் என்னடான்னா வெளிநாட்டிலே போய் இறந்து விட்டார். 2ஆம் அவர் ஆல்பர்ட் ஃபால் என்பவர். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர். எக்கச்சக்கமாக கடன்களெல்லாம் வாங்கி ஒன்றும் செய்ய முடியாமல் மன்னிப்பளித்து
ஜெயிலேருந்து விடுதலையாகி வெளியே வந்து வீட்டில் போய் தான் மரணம் அடைந்தார். ஏன்னா பொருளாதாரத்தில் யார் கண்ட்ரோலையும் பொருளாதாரம் நிற்காது. ஒரு மனிதன் அமெரிக்காவே கண்ட்ரோல் பண்ணணும், 8 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி குமிக்கணும், எல்லாரையும் ஆட்டி வைக்கணுங்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் இதுதான் கடைசி காலத்தில். அதனால் வீட்டிலே மரணம் அடைஞ்சார். வீட்டில் மரணம் அடைஞ்சதில் அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான் அவருக்கு. 3ஆம் அவர் லியான் ஃப்ராசர் என்பவர் தற்கொலை பண்ணி கொண்டார். 4ஆம் அவர் ஹாவர்ட் ஹாப்சன் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆகி மரணம் அடைந்தார். 5ஆம் அவர் இவார் குரூஜர் தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தது ஜெஸ்ஸி லிவர்மோர், அவரும் தற்கொலை செய்து கொண்டார். 7ஆம் அவர் சார்ல்ஸ் சவான், இவர் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டார். பேங்க் திவாலாகி போய் இவர் கடைசி 5 வருஷம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்கு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி மனம் நொந்து போய் அமெரிக்காவையாக கண்ட்ரோல் பண்ணலாம், உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம் என்று நினைத்த அவருடைய மென்டல் வேர்ல்டெல்லாம் உடைந்து போய் அந்த நார்மல் ரியல் வேர்ல்டில் நார்மல் லைஃப்பில் கூட அவரால் வாழ முடியாமல் மனம் நொந்து கடைசி காலத்தில் இறந்து போயிட்டார். ரிச்சர்ட் ஒயிட்னி அப்படிங்கிறவர் 8ஆவதாக வரக்கூடியவர். அவர் வந்து பண மோசடி தான் காரணம். அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. நியூயார்க்கில் ஹட்சன் ரிவர் கரையில் இருக்கக்கூடிய சிங்சிங்கிற ஒரு ஜெயில். அது ஜெயில் வந்து 1826 இருக்குது அந்த ஜெயில். 1700 கைதிகள் அங்கே இருந்தாங்க. அவர்களோட இவரையும் சேர்த்து போட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து விடுதலையெல்லாம் ஆகி அப்புறம் இறந்து போயிட்டார் 1974. 48க்குள்ளே உலகத்தை ஆளுவோம்னு சொன்னவர் பாவம் பரிதாபமாக 1974 இறந்து போயிட்டார். இந்த 8 பேர்களுடைய திட்டங்கள் அவர்கள் அமெரிக்காவே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் என்று நினைத்தார். அவர் எப்படி தவிடுபடி ஆச்சு என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். இதிலிருந்து நாம் அவர்களை பார்த்து சிரிப்பதோ ஏளனமாக நினைப்பதோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவர் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறான், வழிகாட்டியாகவும் இருக்கிறான். அலெக்சாண்டர் உலகம் பூரா ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார். கடைசியில் அவர் எப்படி மரணம் அடைந்தார் என்பது சரித்திரம் சொல்லும். அதே மாதிரி செங்கிஸ்கான் மிகப்பெரிய அளவில் படையெடுத்து சென்றான். கடைசியில் 65 வயசில் குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். 6 மாதம் பெட்ரிட்டனாக இருந்தது. அதில் வைத்தியத்தை அவன் கேட்டது, செங்கிஸ்கான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோடு இருக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா என்று கேட்டான். அதுபோல் தான் ஜூலியஸ் சீசர் வேர்ல்டு மேப்பை தரையில் விரித்து அதன் மேலே நடந்தார். ஜூலியஸ் சீசர் இது ஃப்ரான்ஸ் பிடிச்சாச்சு, அடுத்தது ஜெர்மனி, அது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி காலில் கீழே பார்த்துக்கிட்டே நடக்கிறது காலில். அதுதான் மிகப்பெரிய ஒரு கர்வம். இத்தனைக்கு ரொம்ப எளிமையானவர், ஒரு மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு தன்மையுடைய ஆள் யார், ஜூலியஸ் சீசர். இயேசுநாதருக்கு முன்னாலேயே ரொம்ப தாழ்மை இதன் மாதிரிலாம் நிறைய கொள்கைகளை அவர் கடைப்பிடித்தவர் ஜூலியஸ் சீசர். கடைசியில் அவர் 55வது வயசுலேயே கூட இருந்த ஆளுகளால் 12 பேர்களால் அவர் குத்தி கொல்லப்பட்டார். எனவே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சொத்து சேவையோ, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, சிறுக கட்டி பெருக வாழ் அப்படிம்பாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சம்பாங்க. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தால் யாரும் காப்பாற்ற முடியாது. தேடி வைப்பான் பழனியாண்டி, அனுபவிப்பான் முனியாண்டின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு. நிறைய சொத்து சேர்த்து வைப்பான், யாரோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ அது பிள்ளைகளுக்கு அதனுடைய உபயோகம் தெரியாது. மிகப்பெரிய நிறுவனத்தை அவனால் முடிந்தவரை நிறுவிவிட்டு கடைசியில் தன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்கிட்டலாம் ஒப்படைப்பான். அவர்களால் அதை நிர்வகிக்க தெரியாது. கொரோனா நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடும். நிறைய பேர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லவா, நான் இல்லைன்னா எங்கள் முதலாளி கிடையாது அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த 2-3 மாத காலமாக யாருமே எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் அவர்களே அவருடைய உதவியை செய்து கொண்டிருப்பதை நான் நேரில் பார்த்தேன். நிறைய பேர்கள் வேலையாட்களையே நிறுத்திவிட்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய எல்லாருமே ஒரு காந்தி ஆகிவிட்டார்கள். மகாத்மா காந்திஜியை போல் தன்னுடைய வேலையை தானே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்பொழுது, இந்த பூதாகரமான ஆலை தொழில்கள் வரும்பொழுது எப்படி மனித வாழ்க்கை சுரண்டப்பட்டதோ, எப்படி பூதாகரமாக முதலாளிகள் வெகு பெரிய பெரிய முதலாளிகளாகி பெரிய முதலையாகி அடுத்தவர்களையும் சுரண்ட ஆரம்பித்தார்களோ, அதனுடைய உச்சகட்டம்தான் இன்று நம்ம சைனா அமெரிக்காவுக்கு நடக்கிற போர்கள். எனவே பெர்ட்ராண்ட் ரசல் சொன்ன மாதிரி எல்லாருமே உட்கார்ந்தே சாப்பிடலாம். 10 வருஷத்துக்கு என்று ஒரு கணக்கு சொன்னார் ரசல், பேரறிஞர் பெர்ட்ராண்ட் ரசல், கணித மேதை. நமக்கு வேண்டியது தற்சார்பு பொருளாதாரம், நமக்கு வேண்டியது வயல் வெளி, அவ்வளோதான். இதுக்கு மேலே தேவையே இல்லை.
உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளோதான். கல்வி, மருத்துவம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஏதோ ஒரு ஓரளவுக்கு நமக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இவைகளை வைத்து கொண்டு வாழ்ந்தால் போதும். அளவு கடந்து ஒரு முதலாளி பெரிய முதலாளி ஆவதும் நினைப்பதும், இந்தியாவை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்து விட வேண்டும் நினைப்பதும், இந்தியாவை ஒரு வழிப்பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைப்பதும், தன் இஷ்டப்படி உலகம் இயங்க வேண்டும், நாடு இயங்க வேண்டும், மாநிலம் இயங்க வேண்டும் என்று நினைப்பதும், நம் குடும்பம் இயங்க வேண்டும் என்று நினைப்பதும் எல்லாமே இந்த கொரோனாங்கிற கிருமி நம்மளை மாற்றி தூக்கி பிரட்டி போட்டு விட்டது. பூதாகரமான தொழிற்சாலைகள் விளைவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் இப்பொழுது 65 நாட்களாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வீடு கரண்ட் இவைகள் தான் பெரிதாக நமக்கு இருக்கிறத ஒழிய அளவு கடந்து சொத்து சேர்க்க வேண்டும், அளவு கடந்து புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமாக இந்த 8 பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே சிறுக கட்டி பெருக வாழ்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போயஸ் கடனை எடுத்து அதிமுக, RSS பாஜக பின்னணியில் தீபாவின் திட்டம். கட்டுக்கடங்காத கொரோனா, அக்கறை இல்லாத அரசு, கரோனா தொற்றாளரும் குண்டாய் தொழிலாளர்கள், அதிகாரிகள் அலட்சியம், சினிமா தியேட்டர்கள் திறக்க அரசு கேட்ட லஞ்சம், சங்க வசூல் சர்ச்சை, அஸ்திவாரம் தகர்ந்த கட்டுமான தொழில், பரிதவிக்கும் 1.5 கோடி குடும்பங்கள். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை Nakkheeran.in இலவசமாக படித்திருங்கள்.